நம்ம பாக்கியா பார்த்துட்டிங்கன்னா, எப்படியான சொந்த கால்ல நிக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்பவே தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியின் பலனா பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வந்துட்டு வாடகைக்கு கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட பாக்கியாவும், செல்வியும் போயிட்டு பார்த்துட்டு, "என்னக்கா இது இப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. இதில எப்படிக்கா நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டங்க்கா, வேணாக்கா" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன செல்வி இப்படியெல்லாம் பேசுற? நம்ம ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கப்புறம் கிடைச்சிருக்க ஒரே ரெஸ்டாரண்ட் இதுதான். இடம் சின்னசா இருக்குதுன்னு பார்க்காத. நம்ம இதிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம். நாமளுமே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில அப்படி தானே இது பண்ணோம். அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன விடு நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு. நாம் இந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல. நான் சொன்னா என்னன்னு கேட்கவா போற? நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. ஆனா உன்னை நினச்சா எனக்கு பெருமையா இருக்குக்கா. நான் கூட வந்துட்டு எல்லாமே போயிருச்சு. நீ முடங்கிருவ வீட்லயே அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா விழுந்த உடனே எந்திரிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா? உன்னை நினச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல. சரி செல்வி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே உக்காந்துட்டோம்னா நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. அதனால நம்ம அடுத்து நம்ம எதனா முன்னேறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்க டைம்ல தான் ஓனர் வேற பாக்கியவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு சரிக்கா சார் நான் டோக்கன் அட்வான்ஸ் கட்டுறேன். மீதி பணத்த வந்து அப்புறமா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் கட்டிட்டு ஹோட்டலையும் புக் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சொல்ல, இத கேட்ட உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, உடனே செம்ம கோவம் வந்துடுது. "என்ன பாக்கியா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் உனக்கு தெளிவா சொல்றேன்ல. இப்போ ஓனதெல்லாம் போதும். இனிமேல் நான் வந்து வீட்ல கடந்து ரெஸ்ட் எடு. இனிமேல் இப்படி இப்படின்னு ஓட்டு இருக்காது. அலைச்சல் வேற உனக்கு வேற. டெய்லி காலைல எழுந்து பல பசங்களெல்லாம் பார்த்துட்டு திருப்பி எழுந்து ஓடணும். ரெஸ்டாரண்ட்ல போய் ஓடியாடணும். எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேல? நீ இனிமேல் வீட்டை பார்த்துக்கோ. உன் பசங்க தான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பாக்கி எப்படியான வீட்டிலேயே கிடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.